ஜெய் குருதத்தா, ஜெய் ஸ்ரீபாதா, ஜெய் சாய்ராம். இன்றைக்கி ஒரு அருமையான நாள். 28ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2022 ஸ்ரீ சுவாமி சமர்த்தரோட புண்ணியதிதி, 144வது புண்ணியதிதி. அதை முன்னிட்டு ஒரு குருவுக்கு செய்ய வேண்டிய ஒரு கைக்கரிய சேவை, அவருக்கு செய்யக்கூடிய மரியாதையை இன்றைக்கி செய்யணும் அப்படிங்கிறது ஸ்ரீதத்த ஸ்ரீ சக்கர ஸ்ரீபாத ஸ்ரீ சாய் பீடத்தோடைய பீடாதிபதியான ஸ்ரீமாதா வல்லபானந்தமாயி முடிவெடுத்திருக்காங்க. அதை முன்னிட்டு அவருடைய குரு ஆகிய ஸ்ரீ கோபாலகிருஷ்ண தத்த சுவாமியோட இன்றைக்கி குருபாத பூஜை நடக்கும். அதோடு சேர்த்து ஸ்ரீ சுவாமி சமர்த்தரோட அந்த 144வது புண்ணியதிதியோட பூஜையும் இன்றைக்கி நடக்கும். இதை நடைபெற இடம் ஆனந்தம் முதியோர் இல்லம். இது ரொம்ப அருமையான ஒரு இடம், அம்பத்தூரில் அமைந்திருக்கு. இங்கே நிறைய முதியோர்கள் இருக்காங்க. இதை விட ஒரு அருமையான இடம் சுவாமி காமிச்சு கொடுத்துருக்க மாட்டாங்க. தத்தாத்திரேயர் தான் குரு பரம்பரையோட முக்கியமான ஆதிகுரு. அந்த ஆதிகுருவோட அந்த பரம்பரையில் வரக்கூடியவங்க தான் மற்ற எல்லா மகான்களும். முதல்ல ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர், இரண்டாவதாக நரசிம்ம சரஸ்வதி, மூன்றாவதாக ஸ்ரீ அக்கல்கோட் மகாராஜ் சுவாமி சமர்த் என்கிற அவர், நான்காவதாக மாணிக் பிரபு, ஐந்தாவதாக இவங்கெல்லாம் முழு அவதாரங்கள் சுவாமி இவரோடது, தத்தாத்திரேயரோடது. ஐந்தாவதாக ஸ்ரீ ஷிர்டி சாய்பாபா. அம்ச அவதாரங்கள் அப்படிங்கிறது பார்த்தோன்னா தாஜுத்தீன் பாபா நாக்பூருக்கு சேர்ந்தவர். ஏழாவதாக கஜானன் மகாராஜ் ஷேகாம் அப்படிங்கிற ஊருக்கு சேர்ந்தவர். இந்த மாதிரி இந்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சி இந்த இடத்தில் நடைபெறுகிறது. நீங்கள் எல்லாரும் பங்கேற்கணும். இது கோபுரம் டிவி நேயர்களுக்கு நாங்கள் இதை சமர்ப்பிக்கிறோம். நீங்கள் எல்லாம் ரொம்ப அருமையாக இதை பார்த்து ரசிக்கணும். குருவோட பரம்பரையில் இருக்கக்கூடிய அத்தனை மகான்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும், ஆரோக்கியமும் அனுகிரகமும் பெறணும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். ஜெய சாய்ராம். श्री गुरुभ्यो नमः. ओम श्री साई गणेशाभयम साई विघ्नेश्वराचनम. ओम श्री साई महासरस्वती नमो नमः. श्री दत्तानंद समर्थ सद्गुरु साईनाथ महाराज की जय. अनंत कोटि ब्रह्मांड नायक राजाधिराज योगिराज परब्रह्मम श्री सच्चिदानंद समर्थ सद्गुरु शिरडी साईनाथ महाराज की जय. दत्तात्रेयाय विद्महे दिगंबराय धीमहि तन्नो दत्त प्रचोदयात्. शिरडीवासाय विद्महे सद्गुरुनाथाय मे तन्न साई प्रचोदयात्. ஹரி ஓம். ஆனந்த நிலையவாசி எல்லார்களுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த நமஸ்காரம். நம்ம இப்போ இன்றைக்கி கூடியிருக்கிறது ரொம்ப ரொம்ப புண்ணியமான நாள், ரொம்ப மக உன்னோதமான இந்த நாளில் சுவாமி ஆனந்த நிலையத்துக்கு உங்கள் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணி நம்ம எல்லாருடைய சந்தோஷத்துக்கும் எல்லாருடைய ஆனந்தத்துக்கும் பரிபூர்ண அனுகிரகம் பண்ணுறாருங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்குறதுக்கே. இந்த நாள் நம்ம சுவாமி சமர்த்தர் அப்படிங்கிற மகாராஜ் தத்தாத்திரேயருடைய 3வது அவதாரமாக கலியுகத்தில் தோன்றி நம்ம எல்லாருக்கும் அருள் பாலித்து 144வது வருஷமாக இப்போ நம்ம அவருடைய சமாதி தினத்தை நம்ம கொண்டாடுறோம். அந்த சமாதி தினத்தில் நமக்கு இப்படி ஒரு பெரிய அனுகிரகம் பண்ணி இதை 3 நாள் வைபவமாக கொண்டாடுறதுக்கு சுவாமி வழிகாட்டி நம்ம எல்லாரையும் இங்கே அழைச்சின்னு வந்திருக்கார். ஸோ அதை நம்ம கணேச ஸ்துதியோடு ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் ஸ்ரீமதி வல்லபானந்தமாயி அம்மா அவர்களுக்கு சுவாமி கொடுத்த குருவுக்கு பாத பூஜை பண்ணுவாள். ரொம்ப விசேஷமான நாள். இந்த நாளை தேர்ந்தெடுத்ததும் ஸ்ரீ தத்தா தான். அவருடைய மகா உன்னதமான சங்கல்பத்தில் இந்த ஒரு நாளும் ரொம்ப விசேஷமாக அமைஞ்சிருக்கு. இப்போ சுவாமி நமக்கு வருகை புரிகிறார், ரொம்ப சந்தோஷம். இதுவே நம்ம உச்சிதமான சமயமாக எடுத்துட்டு கணேச ஸ்துதியோடு அவரை வரவேற்போம். கணேசம் ஏகதந்தம் ச சிந்தாமணி விநாயகம் டுண்டிராஜம் மயோரேஷம் லம்போதர கஜானன ஹேரம்பம் வக்ரதுண்டம் ஜேஷ்டராஜம் நிஜசிதம் ஆச்சாபூரம் துவர்தம் விகடம் தரணிதரம் சித்தி புத்தி பதிமந்தே பிரம்மணஸ்பதி சம்நிதம் மாங்கல்யசம் சர்வபுஜம் விஜயானான் நாயகம் பரம். ஓம் ஸ்ரீ கணேசாய நமः. ஓம் நமோ சுமுகஸ்ச ஓம் நமோ ஏகதந்தஸ்ச ஓம் நமோ கபில ஓம் நமோ கஜகர்ணக ஓம் நமோ லம்போதரஸ்ச ஓம் நமோ விகடோ ஓம் நமோ விக்னராஜோ ஓம் நமோ விநாயக ஓம் நமோ தூமகேதுர் ஓம் நமோ கணாத்யக்ஷ ஓம் நமோ பாலச்சந்திரோ ஓம் நமோ கஜானனம் நமோ வக்ரதுண்ட ஓம் நமோ சூர்பகர்ண ஓம் நமோ ஹேரம்ப ஓம் நமோ ஸ்கந்தபூர்வஜ. சுஸ்வாகதம் சுவாமி, சுஸ்வாகதம்.
ஓம் சாய்ராம். இப்போது நம்ம ஸ்ரீ வல்லபானந்தமாயி அம்மா அவர்களுடைய குருவான ஸ்ரீ தத்த கோபாலகிருஷ்ணஜி அவர்களை பற்றி நமக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுப்பாங்க. அது முடிஞ்ச உடனே நம்ம ஒரு 10 நிமிஷம் ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபருடைய மூலமந்திர ஜபம் பண்ணலாம். மகா கணாதிபதியே நமஹ, மகா சரஸ்வதியே நமஹ, ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபாய நமஹ, ஸ்ரீமாத்ரே நமஹ. ஜெய் குருதத்தா. திகம்பரா திகம்பரா ஸ்ரீபாத வல்லப திகம்பரா, திகம்பரா திகம்பரா ஸ்ரீசக்கர தத்தாத்ரேய திகம்பரா. ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபாய நமஹ. தத்த கோபாலகிருஷ்ணா அவர்கள் என்னோட எல்லாரும் குரு தேடி போவாங்க. ஆனால் என்னோட விஷயத்தில் ஸ்ரீபாத ஸ்ரீவல்லவர் என்னோட குருவே என்ன தேடி வரா மாதிரி பண்ணியிருக்கிற அற்புத சங்கடனங்கள் எத்தனையோ இருக்குது இந்த பயணத்தில். ஸ்ரீசக்கர தத்த ஸ்ரீபாத ஸ்ரீ சாயி பீட்டம் 2017 இது ஆரம்பிக்கும்போது ஸ்ரீபாத வல்லபரோட ஆக்னபடி சித்தா நட்சத்திர ஹோமங்கள் ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு வந்த பிறகு, ஸ்ரீபாத வல்லபரோட உத்தரவு வந்த பிறகு தத்தாத்திரேயரோட ஹோமங்கள் யார் பண்ணுவாங்கன்னு தேடும்போது முதல்ல அப்போ தான் அவரோட தரிசனம் எனக்கு கிடச்சிது. அப்போ நான் அவர்கிட்ட போய் கேட்கும்போது அவர் ஸ்ரீரங்கத்தில் இருப்பார் அப்படின்ன விஷயம் அப்போ தான் தெரியும். அதுக்கப்புறம் 2018 ஒரு முறை ஸ்ரீசக்கர தத்த சாய் பீட்டத்தில் தத்த பீட்டத்தில் ஒரு முறை சீதாராம கல்யாணம் நடக்கும்போது அவருக்கே தெரியாமல் அந்த இடத்துக்கு தானாக ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர் வர வச்சிருக்காரு. அப்பத்தினிந்தி கூட அவர் இந்த ஸ்ரீசக்கர தத்த பீட்டத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்கெடுத்து அவரோட சேவங்கள் இங்கே அவர் ஒரு குரு மார்க்கம் காட்டி என்னை நடத்திட்டு போயிட்டே இருக்கார். அவரை பற்றி சொல்லணும்னா தத்த பரம்பரை அப்படின்னா தத்தாத்திரேயரே குலதெய்வம் அவருக்கு. அவர் வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தத்தா தத்தா தத்தான்னு பேர் தான் இருக்கும். தத்தாத்திரேயரே தேடி அவர் வீட்டில் அவருக்கு அப்படி தத்தாத்திரேயரோட பரம்பரையாக அவர் வந்துட்டு இருக்கார். அவரோட வம்சாவளியே தத்தாத்திரேயரே அவர்கிட்ட போயிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு குருமார்கள் எனக்கு தீட்சை கொடுத்து தீக்ஷா நாமம் தத்தாத்திரேயரோட ஆக்னபடி எனக்கு தீக்ஷா நாமம் கொடுத்து எனக்கு வழி காட்டுட்டே இருக்கார். அவர் ரொம்ப சிம்பிளாக இருப்பார், எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியாக இருப்பார். நிறையா பாகவதம் பாராயணங்கள் பண்ணியிருக்காரு, நிறையா புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. பாலா திரிபுர சுந்தரி பற்றி தத்தாத்திரேயரோட பாட்டங்கள் எழுதியிருக்காங்க. ஆனால் இந்த விஷயங்கள் யாருக்குமே தெரியாது. அவர் தத்தாத்திரேயரோட சித்தி அடைஞ்சவர். இந்த விஷயங்கள் இந்த ஸ்ரீசக்கர தத்த பீட்டத்தில் சுவாமி சமர்த்தர் புண்ணியதிதி அன்னைக்கு அந்த சுவாமி சமர்த்தரே தத்தாத்திரேயரை அவருக்கு நான் வணங்கிட்டு இருக்கேன். சுவாமி சமர்த்தருக்கு நடக்கிற இந்த புண்ணியதிதி காரியக்கிரமங்களை அவருக்கு நான் தத்தராக நினச்சி பாத பூஜை பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன். இந்த பூஜை பார்க்குற எல்லாருக்கும் கூட தத்தாத்திரேயரோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கணும்ன்ட்டு வேண்டிக்கிறேன். ஜெய் குருதத்தா. ஓம் சாய்ராம். இப்போது நம்ம தத்த கோபாலகிருஷ்ணஜி பற்றி ஸ்ரீ கல்யாண்ஜி ஸ்ரீவித்யா உபாசகர் வந்திருக்கார். நமக்கெல்லாம் ரொம்ப 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 பெரிய அனுகிரகம் அது. ஏன்னா அவர் ஆரம்பத்துலேருந்தே இந்த
பீடம் நடக்கிறச்சே, இந்த கோவில் கட்டுறச்சே எல்லா இடத்துலையும் நமக்கு வழிகாட்டியாக இருந்து நம்மளை நடத்திட்டு இருந்திருக்கார். அவர் இந்த நம்ம தத்தா மாமாவை பற்றி கொஞ்சம் சில விஷயங்கள் நமக்கு சொல்லுவார். அதனால் அதை நம்ம எல்லோரும் கேட்கணும். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தஜே நமः. சத்குரு சரணாரவிந்தாபியான் நமः. ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு மாலை பொழுது. இன்னையுடைய தினம் மிகவும் எல்லாருக்குமே ஒரு சுதினமாக தான் இருக்குது. காரணம், என்றைக்கெல்லாம் குருவை நினைக்கிறோமோ, அது எந்த குருவாக இருந்தாலும் அந்த குருவை நினைக்கக்கூடிய தினங்கள் எல்லாமே நல்ல தினமே. குருவை நினைக்க தெரியாத ஒரு தினம் இருந்தால் அந்த தினம் நம்மளுடைய வாழ்நாளில் வீணான ஒரு தினமாக தான் நம்ம எடுத்துக்கணும். குருங்கிற ஒரு விஷயத்துக்கு உட்பட்ட விஷயமாக பார்த்தோம் அப்படின்னா அது எல்லாத்திற்கும் அப்பாற்பட்டது, தெய்வங்களுக்கும் அப்பாற்பட்டது தான் அந்த குருங்கிற ஒரு தன்மை. ஒரு குரு இருக்கார், அவர் நம்ம அண்டி இருக்கோம் அப்படின்னா அந்த தன்மையினுடைய சமாச்சாரங்கள் எல்லா இடத்துலையுமே நமக்கு பூரணமாக இருக்கக்கூடியதும் நம்மளை பூரணமாக ஆக்குவதற்கு தான் அந்த குருவுடைய திருவடிகளும் ஒரு லயமும் நமக்கு தேவைப்படுறது. சில புராண கதைகள்லாம் நம்ம பார்க்குறோம், சில இடங்களில் குரு இல்லை அப்படிங்கிறத அங்கங்கே பகவான் உணர்த்தி கொண்டே வரார். கிருஷ்ண பரமாத்மாவுக்கு நெருங்கிய தோழன், சொந்தமாக அத்தை பையன் மாமன் மகனாக இருக்கக்கூடிய அர்ஜுனன் கூட ரொம்ப அலாவலாவிக் கொண்டே தான் இருக்கார். பல காலங்கள், பல வருட யுகாந்திரமாக. அந்த யுகத்தில் பார்த்தோன்னா பகவானுடைய காலகட்டத்தில் சில ஆண்டுகள் மட்டும்தான் அர்ஜுனனை விட்டு பிரிஞ்சிருந்தார். பல ஆண்டுகள் அவருடைய கால பிரமாணத்தில் பார்த்தோம் அப்படின்னா 3/4 பாகத்துக்கு மேலே அர்ஜுனனுடைய பயணித்த காலங்கள் தான் நிறைய. ஏன்னா அர்ஜுனனும் கிருஷ்ண பரமாத்மாவும் சமகாலத்தில் தோன்றியவர்களாகத்தான் மகாபாரதம் சொல்கிறது. அந்த இடத்துல பார்க்கும்போது அவள் 2 பேரும் நண்பர்களாகவும் ரொம்ப பந்துக்களாகவும் பாந்தமாகவும் தான் இருக்காளே தவிர குரு சிஷ்ய பாவத்தில் இல்லை. கடைசியாக பகவான் வைகுண்டத்துக்கு போகிறார் அப்படின்னும்போது ஒரு ஞானம் இல்லை அப்படிங்கிறக்கூடிய காலகட்டம் வரும்போது தான் பகவான் ஜெகத்குரும் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் அப்படிங்கிறதுக்காக உலகத்துக்கு உணர்த்துவதற்காக ஒரு பொருளை கையில் வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் பகவான் அர்ஜுனனை கையில் வச்சுக்கிறார். அதனால தான் நமக்கு பகவத்கீதை கிடச்சிது. ஒரு சிஷ்யன் எப்படி வரார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த பூர்ணமான குரு அந்த சிஷ்யனை தேர்ந்தெடுக்கிறார். இப்போ நம்ம இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இந்த சமாச்சாரங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா மூலமாக இருக்கக்கூடிய குருநாதர்னு பார்த்தோன்னா தத்தாத்திரேயர். அதுலேருந்து வழி வழியாக வந்தவர்கள் பார்த்தோம் அப்படின்னா முக்கியமாக இருந்த 12 சிஷ்யர்களாக சொல்லலாம், அவதாரங்கள். அவர் தத்தாத்திரேயரே அடுத்தடுத்த அவதாரங்களாக 12 அவதாரங்கள் தன்னுடைய ரூபமுடைய கலைகளோடவே வெளியில் வந்ததாக சொல்லக்கூடியதாக இருக்குது. அதுக்கு நமக்கு ரொம்ப இப்போ சமீபமாக தெரியணுன்னாக்க ஷீரடி சாய்பாபா தெரியறது. அது பர்யந்தம் அதனுடைய விஸ்தீரணமாகப்பட்டது கிளைகள் கீழே வரைக்கும் இருக்குது. இப்போ வேப்ப மரம்னு எடுத்துக்கிறோம், அந்த வேப்ப மரத்தில் இலை மட்டும் கசக்குமா வேர் மட்டும் கசக்குமா அப்படின்னு பார்த்தா இலையிலேருந்து வேர் பரியந்த கசக்க தான் செய்யும் அப்படின்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு மதுரமான ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறோம், மாம்பழத்தில் எந்த பாகம் திதிக்கும் எந்த பாகம் திதிக்காது அப்படின்னு பார்த்தோன்னா அது மாதிரி ஆரம்பத்தில் இருந்த சுடராக இருக்கக்கூடிய தத்தாத்திரேயரில் ஆரம்பித்த அந்த சைத்தன்யம் துளி கூட மங்காமல் அது மேலும் பிரகாசம் அடைந்து ஷீரடி சாய்பாபா பர்யந்தம் இன்றைக்கி நம்ம கண்ணுக்கு நேரம் தெரிய பர்யந்தம் வந்திருக்கு. அந்த சைத்தன்யம் எங்கேயுமே குறைந்ததாக தெரியல. அந்த மாதிரி சிஷ்யர்களை உருவாக்குறது அப்படிங்கிறது விஷயம் இல்லை. எத்தனை சிஷ்யால் நமக்கு இருக்காங்கிறத விட நம்ம எத்தனை குருவை உருவாக்குறோங்கிறது தான் ஒரு குருக்கு அழகு. அந்த மாதிரி தான் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு அமைப்பு இருக்குது. ஒரு தலைமையான ஒரு குருவை உருவாக்கின ஒரு பெரிய ஒரு பொறுப்பை எடுத்து பண்ணின்றவர் பார்த்தோன்னா நம்ம தத்த கோபாலகிருஷ்ண மாமா. ஒரு பல காலங்களுக்கு நமக்கு பழக்கமாக இருந்து ஒரு குரு என்ன பண்ணணுமோ அதை சிஷ்யன் மூலியமாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் குருவுக்கு உண்டான ஒரு தன்மை.
இப்போ இன்றைக்கி நம்ம அக்கல்கோட் மகாராஜ் பார்க்குறோம், அடுத்தது இன்னார் பார்க்குறோம், நரசிம்ம வல்லபரை பார்க்குறோம், ஸ்ரீ சாய்பாபா பார்க்குறோம். அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது என்ன, இவாளோட குரு யார், அவளோட குரு யார், அவளோட குரு யாருன்னு பார்க்குறோம். அப்போ அதான் குருவோடைய தன்மை தெரியுது. சிஷ்யானுடைய பிரகாசம் வரும்போது தான் குருவனுடைய தன்மையும் அவளுடைய ரூபங்களும் நமக்கு கண்ணுக்கு புலப்படுறது. ஆதிசங்கரர் இன்னி பரியந்தம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாமகரணம் கொடுத்தாலும் எங்கள் ஊருக்கு சங்கராச்சாரியார் வராருன்னு தான் சொல்லுவாளே தவிர இன்னார் பேர் வச்சு அவள் வரான்னு நம்ம சொல்ல மாட்டோம். அது எந்த பீடத்திலேருந்து வந்தாலும் சரி, ஸ்ருங்கேரி பீடமாக இருந்தாலும் சரி, காஞ்சி பீடமாக இருந்தாலும் சரி, பூரி பீடமாக இருந்தாலும், ஜோதிர்மட பீடம், எந்த பீடத்திலேருந்து வந்தாலும் அவளுக்கு ஒரே ஒரு பேர் என்னென்னா சங்கராச்சாரியார் வரார் அப்படின்னு சொல்லுவாள். அப்போ அந்த சங்கராச்சாரியாருங்கன்னா ஆதிசங்கர பகவத்பாதாலேருந்து ஒரே பேரை தான் துவங்கிட்டு வரா. ஆனால் ஐடென்டிஃபிகேஷனுக்காக அவளுக்கு ஒரு சின்ன பேர் மாற்றி பண்ணின்னு இருக்காள தவிர மற்றபடி சங்கராச்சாரியாராக தான் வர. அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் சிஷ்யாளை அடுத்த நிலைக்கு உண்டான குரு, அடுத்த தலைமுறைக்கு ஒரு சிறந்த குருவாக உருவாக்கணுங்கிறதுக்காக தான் குரு, ஒவ்வொரு குருவுமே தன்னுடைய சிஷ்யனை தயார் பண்ணுறார் அப்படிங்கிறது. இப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஒரு தியானம் பண்ணுறோம், யோகா பண்ணுறோம், இந்த மாதிரி சமாச்சாரங்கள் பண்ணுறோம், ஒரு மந்திர தீட்சை எடுத்துக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னா இதெல்லாம் பண்ணினா நல்ல ஞானம் வரும் சார் அப்படின்னு சொல்லுவாள். ஞானம்லாம் எங்கேருந்தோ வெளியிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணி உள்ளே போடுற சப்ஜெக்டே கிடையாது. ஞானம் ஏற்கனவே இருக்குது. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த குருவாகப்பட்டவர் என்ன பண்ணுவார்னா, நம்ம கிட்ட இருக்கிற அழுக்கை மட்டும் நகர்த்துவர். எப்படி கல்லில் வேண்டாத பாகத்தை தள்ளினோன்னா ஒரு பூர்ணமான அழகான ஒரு மூலவர் சிலை வருதோ, அது மாதிரி நம்மக்கிட்ட இருக்க அழுக்கை மட்டும் நகர்த்துவர். நம்மக்கிட்ட இருக்கிற ஞானம் தானாக வெளில வந்துடும். இவ்வளோ தான் குருவோட வேலை. அப்போது குருங்கிறவர் என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மலங்களை சுத்தம் பண்ணுறதுக்காக வந்தவர். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அந்த குரு எந்த இடத்துல இருந்தார் அப்படின்னு பார்த்தோம், தத்த சரித்திரத்தில் கார்த்தவீர்யாஜனுடைய இது பண்ணும்போது பார்த்தோன்னா சுவாமி ரொம்ப அழுக்கான இடத்துல தான் இருந்தார் அப்படின்னு சரித்திரம் சொல்கிறது. குரு சரித்திரத்தை சொல்லும்போது ரொம்ப அழுக்கான இடத்துல இருந்தார். அந்த சூழ்நிலையை பார்க்கும்போது அவர் ஒரு மகானோ ஒரு தெய்வம் மாதிரி தெரியல அப்படிங்கிறத சரித்திரம் சொல்கிறது. அப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்மளை சோதித்து ஒரு விஷயத்தை எடுக்கிறோம். பாறையிலேருந்து பூமியிலேருந்து தோண்டி ஒரு 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 கலம் மண் எடுத்து வெளில போடுறா. அந்த மண்ணில் இருக்கக்கூடிய சமாச்சாரங்களை செக்ரிகேட் பண்ணும்போதும் இத்தனோண்டு தங்கம் வருது. ஒரு டன்னு மண் எடுத்தோன்னா ஒரு 2 கிராம் தங்கம் வெளில வருது. அந்த மாதிரி தான் சுவாமி என்ன பண்ணுறார், நமக்கு அந்த பக்குவம் இருக்கா, இவனை அடுத்த குருவாக தேர்ந்தெடுக்கக்கூடிய சமாச்சாரத்துக்கு அவன் பக்குவமாக இருக்கானாங்கிறத பரிசோதனை பண்ணுறதுக்கு குரு சில சோதனைகளை உட்படுத்தி அதில் அவன்கிட்ட இருக்கக்கூடிய குருவோடைய தன்மையை வெளில கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் குரு சோதிப்பாரே தவிர மற்றபடி வேறு ஒரு இடத்துலையுமே குரு ஒரு சிஷ்யனை நிந்தனையே பண்ண மாட்டார், யாரையுமே நெக்லெக்ட்டும் பண்ண மாட்டார். அப்படியாக இருக்கக்கூடியது தான் அந்த குருவோடைய தன்மை. குருங்கிறது பூரணமான இருளை நீக்குதல் அப்படிங்கிற நிறைய இடத்துல நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பேன். நான் ஒன்றும் புதுசாக அதில் போய் சொல்ல வேண்டாம். அந்த தன்மைகளை மட்டும் நம்ம புரிஞ்சுட்டோன்னா பாரும், அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் தான் இன்றைக்கி தத்தகோபாலகிருஷ்ண மாமாவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு அமைப்போடைய ஒரு இதுவும் பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளுக்கு ஒரு நல்ல ஒரு நிலையை கொடுக்கறதுக்கு ஒரு பூர்ணமான ஒரு குருவை தயார் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது தான் இதில் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இது ஆரம்ப காலத்திலேருந்து, இந்த அமைப்பினுடைய ஆரம்ப காலத்திலேருந்து பார்க்கும்போது முதல்ல பிள்ளையார் சுழி போட்டு இது பண்ணலாமா வேண்டாமான்னு பிரசன்னம் கேட்ட காலத்திலேருந்து இந்த இவாளோட நமக்கு ஒரு நல்ல ஒரு நெருக்கமான ஒரு தொடர்பு. அதுக்கப்புறமாக பூமி பூஜை போட்டோம், அப்புறம் அந்த சிவாலயத்தை ரெடி பண்ணினோம், அப்புறம் தத்தாத்திரேயருடைய கோயில் கும்பாபிஷேகம். இதெல்லாம் இத்தனை காலகட்டத்துக்குள்ளே நடக்குமா அப்படின்னு அதை பார்க்கும்போது புரியும். ஆனால் நடந்துடுத்துங்கிறது தெய்வம் கூட நின்னதுங்கிறதுக்கு அதுக்கு ஒரு பிரமாணம். இதில் ஒரு சின்ன ஒரு இன்சிடெண்ட்டை மட்டும் நான் சொல்லணுங்கிறது, அது கும்பாபிஷேகத்தில் நடந்த ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் ஞாபகத்துக்காக சொல்ல வரேன். 3 விக்கிரகங்கள் எடுத்து பிரதிஷ்டை பண்ணணுங்கிறதுக்காக வச்சுட்டோம். ஒரு பக்கம் ஷிரடி சாய்பாபாவுடைய திருவுருவம், இந்த பக்கம் ஸ்ரீபாத வல்லபருடைய திருவுருவம், நடுவில் அந்த ஏகமுக தத்தாத்திரேயரோட திருவுருவம். இதை பிரதிஷ்டை பண்ணணுங்கிறதுக்காக எடுத்து வச்சுட்டோம். இந்த குருவுக்கு எப்படி யார் மரியாதை கொடுத்தா அப்படின்னாக்க, சிலையாக இருந்தால் கூட மரியாதை கொடுப்பாங்கிறதுக்கு அந்த இன்சிடெண்ட் அங்கே ஒரு காரணமாக இருந்தது. சரி, முதல்ல இருக்கக்கூடிய இட பிரமாணத்துக்கு ஷிரடி சாய்பாபாவை வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மீதி பேரை வச்சா நமக்கு இடம் போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மை ஏற்பட்டது. எல்லாமே ரொம்ப வெயிட்டான இது.
தத்தாத்திரேயருடைய திருவுருவத்தினுடைய வெயிட்டு பிரமாணத்துக்கு பார்த்தோன்னா மீதி ரெண்டுமே ரொம்ப கனமானது. சரி, ஷீரடி சாய்பாபாவை தூக்கலான்னு பார்த்தா ஒரு 7-8 பேர் தூக்கியிருப்பான்னு நினைக்கிறேன். சுவாமி நகரவே இல்லை, அசைய கூட இல்லை. சரி, இது நகராது போல் இருக்கு, இன்றைக்கி ஒன்றும் வேலைக்கால, நாளைக்கு பார்க்கலான்னு. சரி, அப்புறம் என்ன பண்ணோம், திடீர்னு ஏதோ ஒரு சமிக்கை மனசில் தோணி அவளுடைய தாரதமியமாக வைக்கலாம் அப்படின்னு. குரு அடுத்தவா சிஷ்யா, அடுத்தது இவா சிஷ்யாவில் வைக்கலாம் அப்படிங்கிறதா வச்சோம். அதனால் நடுவில் என்ன பண்ணோம், முதல்ல தத்தாத்திரேயரை வச்சோம். தத்தாத்திரேயரை வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்ரீபாத வல்லபரை இப்படி தூக்கினோம். 3 பேரோ 4 பேரோ தூக்கி வச்சுட்டா. 8 பேர் தூக்க முடியாத ஷீரடி சாய்பாபா 3 பேர் தூக்கி வச்சுட்டோம். இது நிதர்சனமாக நடந்த உண்மை. கும்பாபிஷேகம்லாம் நடக்கலை. சுவாமி இதை பண்ணி பூஜை யாகசாலை பூஜை பண்ணிவிட்டு எடுத்து வைக்கும்போது பார்த்தோன்னா அந்த தத்தாத்திரேயரோட திருவுருவத்தை அந்த கோயிலுக்கு கொண்டு வரும்போது கிரெயினில் கொண்டு வந்தா. ஆனால் எடுத்து வச்சது 3 பேர் வச்சா. கிரெயினில் கொண்டு வந்த பிரமாண வெயிட் உள்ள தத்தாத்திரேயர் 3 பேரோ 4 பேரோ தூக்கி வைக்கிற அளவுக்கு இருந்தார். அப்படின்னாக்க அந்த இத்தினோண்டு இடம் இந்த பக்கம் சுவாமி இந்த பக்கம் வச்சாச்சு, இருக்கிற இடத்துக்குள்ளே அவராக போய் உட்காந்துட்ட மாதிரி உட்காந்துட்டு. அப்படி நிதர்சனமாக அந்த இடத்துலையும் உயிரற்ற தன்மை இல்லைன்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? ஒரு ஸ்ரீசக்கரத்தை வரைகிறோம். இப்போ இந்த ஸ்ரீசக்கர தத்தாத்திரேயருங்கிறோம். எப்படி சாலக்கிராமம், பானம், நர்மதாலேருந்து வரக்கூடிய சொர்ணமுகி, அதே மாதிரி ஜோன் நதியிலேருந்து வரக்கூடிய சோனபத்ரம், இதெல்லாம் இயற்கையாக எப்படி தெய்வ உருவங்களை ஆற்றலை கொண்டு இருக்கோ அதே மாதிரி ஸ்ரீசக்கரங்கிறது தனியாலாம் ஒன்றும் ஆவாகனமே பண்ண வேண்டாம். ஸ்ரீசக்கரம்னு வரைஞ்சி விட்டால் அந்த இடத்துல அம்பாள் உட்காந்துடுறேன். அப்போ அந்த இடத்துல ஸ்ரீசக்கர தத்தாத்திரேயர்னாக்க அந்த இடத்துல உயிர் ஆற்றலோடையே அந்த விக்கிரகங்கள் இருந்திருக்குங்கிறதுக்கு இது ஒரு சத்தியமான பிரமாணம். இது நாங்கள் நேராக பார்த்தோம். அந்த ஒரு விஷயங்களை பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்ரீசக்கரம்ங்கிறத வரைஞ்ச உடனே எப்படி தேவி உட்காந்துட்டாலோ, குருநாதான்னு நினச்ச உடனே அங்கே குருநாதர் உட்கார்ந்துட்டார் அப்படிங்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு தன்மை. அந்த ஒரு தன்மைக்கு ஏற்றாற் போல் அவரும் அவளுக்கு என்னெல்லாம் சௌகரியமாக இருக்கணுமோ அத்தனை விஷயங்களையும் பண்ணி ஒரு பூர்ணமான ஒரு நாமகரணம், தீட்சாபிஷேகம் எல்லாம் பண்ணி அவளை ஒரு பூர்ண நிலைக்கு கொண்டு வரணும். அடுத்த ஒரு நிலைக்கு அவளை ப்ரமோட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு சமாச்சாரங்களை தவிர ஒரு குருங்கிறவர் என்னன்னாக்க எந்த இடத்துல சிஷ்யனுக்கு அந்த குண்டலினியோ சமாச்சாரங்களோ ஒரு எழும்பக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய இடர்களை லேசாக நகர்த்தி விட்டுவிட்டா அவளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவள் மேற்கொண்டு மேல் நோக்கி போகிறதுக்கு உண்டான விஷயங்கள் ஏற்படுங்கிறதுக்காக தான் இது பண்ணியிருக்கோம். அவளுக்கு ஒரு கிருதஜ்ஞம். ஏன்னா எந்த இடத்துல இருந்தாலும் இந்த குரு பக்திங்கிறது இருந்துகிட்டே இருக்கணுங்கிறதுக்காக தான் பண்ணோம். அதனால தான் உலக குரு பக்தி தினமாகத்தான் நம்ம குரு பூர்ணிமாவை வழிபடுறோம். அது எந்த குரு இன்ன குரு அதுவே அவசியம் இல்லை. வேதவியாசர் அப்படின்னு இதில் நம்ம எல்லோரும் மடத்துலலாம் வச்சுக்கிறோம். வேதவியாசர் என்னன்னாக்கா 4 வேதங்களை தொகுத்து வேதம் ஏற்கனவே இருந்தது, அனாதி. அதை பாகங்களை சரி பண்ணி எதோட சேர்க்கணுமோ அதோட மீட்டர் அளவுக்கு அதை சேர்த்து ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதங்கள், இதிகாச புராணங்கள் எல்லாத்தையும் கொடுத்தா. வேதங்கள் போருமா அப்படின்னு பார்த்தா போரலை. அப்புறம் இதிகாச புராணங்கள் வேணும்னா இதிகாச புராணங்களில் 1-2 இருந்தால் போருமான்னா இல்லைன்னா 18 புராணங்களை கொடுத்தா. இது மாதிரி நிறைய விஷயங்களை வேதவியாச தொகுத்ததுனால அவர் பெரிய ஒரு எல்லாத்துக்கும் எல்லா நிலைகளுக்கும் அதில் வழி இருக்குங்கிறதுக்காக அந்த வேதவியாசரை வச்சு தான் நம்ம குரு பூர்ணிமாவை வழிபாடு பண்ணுறோம். அதனுடைய தன்மையினுடைய பாகம்தான் நம்ம என்றைக்கெல்லாம் குருவை நினச்சிக்கிறோமோ, என்றைக்கெல்லாம் குரு பாத பூஜைகள் பண்ணுறோமோ அன்றைக்கெல்லாமே நமக்கு குரு பூர்ணிமா தான். அதுக்கு தனியாக ஒரு நாள் குரு பூர்ணிமான்னாக்க அன்றைக்காவது எல்லோரும் சேர்ந்து பண்ணணும், அவளுடைய குருநாதாவை நினச்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைகள் தான். லௌகீகமாக பார்த்தோம் அப்படின்னா அவள் ஸ்கூல் டீச்சரையாவது அட்லீஸ்ட் அன்றைக்கி போய் நம்ம குழந்தைகளுக்கு போய் சொல்ல வேண்டிய விஷயம்னு பார்த்தோம் அப்படின்னா குறைந்தபட்சம் அன்றைக்கி அவளுடைய டீச்சர்ஸுக்கு போயாவது ஒரு நமஸ்காரம் பண்ணுறது. இன்றைக்கி நமஸ்காரங்கிற விஷயமே ரொம்ப கலாச்சாரத்தை விட்டு புறக்கணிக்கப்பட்ட ஒரு விஷயமாக ஆயிடுது. நமக்கு தனியாக ஃபாதர் டே, மதர் டே, பிரதர்ஸ் டே, டீச்சர்ஸ் டே இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா எல்லாருமே ஒன்னோட தான் இருந்தோம். தினமுமே அம்மா அப்பாவுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு இருந்த காலங்கள் தான் இருந்தது. தினமுமே குருவுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு உட்காந்து பாடம் படிப்போம். பாடம் முடிஞ்சோடனே திரும்பி நமஸ்காரம் பண்ணிட்டு எழுந்து போவோம். இதுதான் நம்மளுடைய காலகட்டங்களில் பார்த்துருக்கோம். அதெல்லாம் இல்லாத ஒரு கண்ட்ரியில் ஏற்பட்ட விஷயந்தான் இந்த மதர் டே, ஃபாதர் டே, குரு டீச்சர்ஸ் டே இதெல்லாம் உண்டு பண்ணினதே தவிர நமக்கு அந்த விஷயங்கள்லாம் எதுவும் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய தன்மையில் தான் இந்த விஷயங்கள். அதனால் இதெல்லாம் ஒரு சமர்ப்பணமாகவும் மனநிலையை தன்னுடைய மனசை
தன்னுடைய சிரசு சகசிராரத்தில் இருக்கக்கூடிய குரு பாதுகையை வந்து இந்த குருநாதாளுடைய திருச்சரணங்களில் வச்சு நம்ம பிரார்த்தனை பண்ணணுங்கிறதுக்காகத்தான் இந்த குருவுடைய சமாச்சாரத்தை பற்றி நம்ம இத்தனை சிந்தித்தோம். அவளுக்கு குருநாதாளுடைய பாத பூஜையை பண்ணணுங்கிறது பல வருஷத்தினுடைய ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஈவெண்ட். இந்த சமாச்சாரத்தை பண்ணியே ஆகணுங்கிறது அவளுடைய லட்சியமாக வச்சுருந்தா. அது இன்றைக்கி சம்பூர்ணமாக ஆகணுங்கிறது மேலே இருந்த அவளுடைய ஆதி குருவாக இருந்த தத்தருடையதும் சாய்நாதருடைய திருப்பெருங்கருணை தான் சொல்லணும். அதை வந்து அவளுடைய ரூபமாகத்தான் இவாளை பார்த்துண்டு அவள் அதை பண்ணிட்டுருக்கா. தத்த மாமாவுடைய சமாச்சாரம் சொன்னோன்னா பன்முகத்தன்மை கொண்டவர். நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட அவர் வந்து என்சைக்ளோபீடியா மாதிரி சொல்லிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அவர் இல்லேம்பர், ஆனால் நம்ம எதை கேள்வி கேட்டாலும் எல்லா கேள்விக்கும் பதில் அவர்கிட்ட இருக்கும். நீங்கள் எந்த துறையில் என்ன விஷயத்தில் இன்ஜினியரிங் உள்பட நீங்கள் கேட்டேன்னா அதுக்கு பதில் இருக்கும் அவர்கிட்ட. இந்த சாரை இப்படி போட்டு இப்படி திருப்பினானாக்க இது போய் இங்கே முட்டுமே அப்படிம்பார் அவர். அந்த மாதிரியான எல்லா விஷயத்துக்கும் ஒரு சமாச்சாரங்கள். இதில் எனக்கு நடந்த ஒரே ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 2019 நினைக்கிறேன், 18 கடைசி 19 ஆரம்பம். எங்களுடைய குருநாதர் தபோவன சுவாமிகளுடைய ஆராதனை வருஷம் நான் பண்ணிட்டுருக்கேன். அதனுடைய சமாச்சார ரீதியாக ஒரு சின்ன சம்சயம் வந்தது. அப்போ சுப்பிரமணியத்தை எடுத்து ஒரு உபாசனை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு வருஷம் ஒரு தேவத்தை எடுத்து பண்ணுவோம். அந்த வருஷம் சுப்பிரமணியரை உபாசனை பண்ணோம். அப்போது ஒருத்தருடைய ஆலோசனையின் பேரில் இது மாதிரி இருக்குது சமாச்சாரம், இது மாதிரி பண்ணணும் அப்படின்னு ஒரு ஸ்கந்த நாடின்னு ஒன்று இருக்குது, அது மூலியமாக தெரிஞ்சுட்டோம். அப்போ அதுக்கு முகாந்திரம் இருக்கான்னு பார்த்தா தெரியல. அவள் சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் தேவி மகாத்மியம் சப்தசிதி பாராயணம்ங்கிறது தெரிஞ்சிருக்கும். 700 ஸ்லோகங்கள் இருக்கக்கூடிய சப்தசிதி பாராயணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இதே மாதிரியே அவள் அந்த நாடியில் சொன்ன விஷயம்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, ஸ்கந்த சப்தசதின்னு ஒன்று இருக்குது. அதை பாராயணம் பண்ண வேண்டியது பூஜையை பட்டாபிஷேகம்னா சுப்பிரமணியருக்கு பட்டாபிஷேகம் பண்ணுறதாக வச்சுட்டோம். அந்த பட்டாபிஷேகத்தை பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு முகாந்திரம் இருக்கணுமோன்னு, அந்த முகாந்திரம் எப்படி இருந்ததுன்னா அந்த ஸ்கந்த சப்தசதியில் சொல்லியிருக்கு, அது பிரகாரம் பண்ணுங்கோன்னு வந்தது. இந்த ஸ்கந்த சப்தசதியை நம்ம எப்படி பண்ணுறது, யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியலேன்னு ஒன்று நமக்கு எதுவாக இருந்தாலும் ஒரு டவுட்டுக்கு அவர்கிட்ட ஒரு கொஷின் மார்க்கை போடும்போது பார்த்தோன்னா, எந்த ஒரு என்ன சொல்கிற ஒரு ரெஃபரன்ஸ் இருங்கோ, ஒரு நாள் டைம் கொடுங்கோ, ஒரு புக்கை பரட்டி பார்க்குறேன், இந்த புக்கிலேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து அதெல்லாம் ஒன்றுமே சொல்லலை. இது எதற்க உத்தேசிச்சுன்னு கேட்டார். ஏன்னா அவர் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தேன்னா நம்மக்கிட்ட ஒரு 5-6 கேள்வி கேட்டுவிடுவார். முதல்ல இந்த கேள்வியிலேயே அந்த பதிலை நம்ம வாயாலே வர வச்சுடுவார். இந்த கேள்வி கேட்ட உடனே என்ன எடுத்து இது எதுக்காக சொன்னேன், என்ன சமாச்சாரத்துக்காக இருக்குது, இது எதுலேருந்து வந்திருக்கு அப்படின்னு எல்லாமே கம்பைன் பண்ணின்னு பார்க்கும்போது சுப்பிரமணியருக்கு பட்டாபிஷேகம் பண்ண போகிறோன்னா, அப்போன்னா ஸ்காந்தத்தில் 700வது ஸ்லோகத்தில் இது சுவாமி சிவபெருமான் முருகப்பெருமானுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி கிரீடம் பண்ணுறார். அப்போ எல்லோரும் கிஃப்டாக கொடுக்குற ஆயுதங்கள் எல்லாரையும் கொடுக்குறா. எல்லா தேவதைகளும் அந்த விழாவுக்கு முருகப்பெருமானுக்கு ஆயுதங்களை அவள் கிஃப்ட் மாதிரி குழந்தைக்கு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி கொடுக்குறா. இதுதான் சண்முகருடைய ஆயுதம் அப்படின்னு அந்த ஒரு கடைசி ஒரு ஸ்லோகத்தினுடைய பிரமாணத்தை சொல்லி முடித்தார். இது அவர்கிட்ட சொன்ன உடனே யார் அந்த நாடியிலேன்னு சொன்னாரோ, எனக்கு ஒன்றுமே தெரியல, இப்படி இருக்குங்கிறதே எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை வச்சுட்டு நம்ம பாலவிரிவாக்கிட்ட பேசும்போது சொன்னால், இது ரொம்ப புதுசாக இருக்குன்னா இன்னொரு விஷயத்தை நான் ரெஃபர் பண்ணும்போது திருச்செந்தூர்லேயே இந்த டாபிக் இல்லைன்னு சொன்னேன். திருச்செந்தூரில் தான் சூரசம்ஹாரம், சுவாமி சூரசம்ஹாரத்துக்கு வேல் எடுத்துன்னு போகிறார். அந்த இடத்துலையே இந்த பட்டாபிஷேகங்கிற ஒரு சப்ஜெக்ட் அந்த ஊர்லேயே இல்லையா. அப்படி ஒரு சப்ஜெக்டை நமக்கு தெய்வங்கள் மூலியமாக குருநாதர் அனுகிரகம் பண்ணார்னா, நமக்கு லைவாக இருக்கிறவா நம்ம குருநாதரோட ரெப்ளிகண்ட்டாக இருப்பாங்கிறதுக்கு என்ன அடையாளம்னா, இவா எப்படி நமக்கு ஒரு காரண காரியத்தை எடுத்து கொடுக்குறாளோ, சொல்கிற ஒரு சம்சயத்தை நீக்கும்போது எப்படி இருக்குன்னா, சம்சயங்கிறது நமக்கு இருக்கக்கூடிய இருள், அதை உடனே நீக்கிறவா தான் குரு. ருகாரம் அந்த வெள்ளையை நமக்கு உண்டான வெளுப்பை கொடுக்கறதுனால தான் அவர் குருவாக இருக்கார் அப்படிங்கிறது இது என்னுடைய சின்ன ஒரு அனுமானம். இந்த ஒரு அனுபவத்தினுடைய அடிப்படையிலேயே அவளுடைய விஷயத்தை நான் ரொம்ப குறைச்சி சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக இதோடு நான் நிறுத்திக்கிறேன். மேற்கொண்டு அவளே இந்த விஷயங்களை சொல்லி அனுகிரகம் பண்ணுவாள். நம பார்வதி பதஜே ஹர மகாதேவா. ஜெய் சத்குரு மகாராஜ் கி ஜெய்.
ஆதௌ பிரம்மா மத்தியே விஷ்ணு அந்தே ருத்ர சதாசிவः மூர்த்தித்ரயஸ்வரூபாய தத்தாத்ரேய நமோஸ்துதே. ஜட்டாதரம் பாண்டுரங்கம் சூலஹஸ்தம் கிருபாநிதிம் சர்வரோகஹரம் தேவம் தத்தாத்ரேயம் நமாம்யகம். இன்றைக்கி என்னை தவிர மற்றவாளுக்கு எப்படி அனுமதி, எனக்கு ஒரு சுதீனம். ஒரு குரு அப்படிங்கிறவர் ஏதோ ஒரு தட்சிணை வரும், அல்லது நம்மளை அவள் பூஜிப்பா, நம்மளை அவள் ஏற்றத்தில் கொண்டு போய் வைப்பா அப்படின்னு எதிர்பார்க்காம தன்கிட்ட இருக்கக்கூடிய சுத்த வித்தையை, ஏதோ வித்தையை இல்லை, சுத்த வித்தையை அடுத்தவாளுக்கும் கொடுத்து அவளை மேன்மையடை செய்கிறவன் தான் குருவனுடைய பிரதானமான வேலை. ஒவ்வொருக்கும் அவளுடைய மனசே குரு. எப்படி அப்படின்னு கேட்டால், இந்த மனசுக்குள்ளே தான் எல்லாமே அடங்கியிருக்கு. ஹிரண்யாக்ஷன் பூமியை பாயா சுருட்டி கடலுக்குள்ளே போயிட்டான். அப்போ பகவானும் அவனுக்கும் சண்டை வருது. பகவான் எங்கெங்கெல்லாம் சுற்ற முடியுமோ அவனுக்கு ஒரு டைம் தர்றார். டைம் தந்து பார்க்கும்பொழுது பூமியில் மறுபடியும் தேடுறான் அவன். அப்போ தான் சொல்கிறான், இவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுப்போம், அந்த சந்தர்ப்பத்தில் அவன் தப்பிச்சுக்கிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்தரத்துக்குள்ளே பார் அப்படின்னு தான் நாரதர் சொல்கிறார். அந்தரத்துக்குள்ளே பார் அப்படின்னா, அந்த பூமியானவள் கடலுக்குள்ளே இருக்காளே அவளை பாரு, அதுக்குள்ளே போய் அவளை காப்பாற்றுறதுக்காக மகாவிஷ்ணு போயிருக்கான், ஆனால் நீ அவனை தேடி உள்ளே போங்கிற மாதிரி அவன் சொல்லலை. அந்தரத்துக்குள்ளே போ அப்படின்னா உன் அந்தரத்துக்குள்ளே பார், அப்போ அங்கே பகவான் இருப்பான். அப்படி பகவான் உனக்கு தெரிஞ்சு விட்டான்னா நீ சித்தியிடுவ. அப்புறம் பூமியெல்லாம் உனக்கு சின்னதாக போயிடும், வேண்டான்னு விட்டுருவேன். அப்படிங்கிறதான் மறைமுகமாக நாரதர் சொல்கிறார். ஆனால் அது அவனுக்கு எடுத்துக்க தெரியல. ஏன்னா அவனுடைய வந்த காரியம் முடிய போகிறது. ஜெய விஜயாள் தான் 3 அவதாரமாக எடுத்துன்னு வர்றா. அவள் கேட்டதன்படியாக பகவானும் அவதாரம் பண்ணி அவளை சம்ஹாரம் பண்ணி ஒவ்வொரு தடவையும் அவரை வைகுண்டத்துக்கு அனுப்புகிறார். அப்படி பண்ணுறது தான் அது. அப்படியே ஒவ்வொருத்தரும் உள்முகமாக பார்த்தாயானால் அந்த பகவான் மட்டும் இல்லை, அந்த பகவானை காமித்து கொடுத்தவரும் உங்களுக்கு தெரிவார். அப்படிங்கிறனால தான் ஒவ்வொருத்தருக்கும் அவள் மனசே குரு அப்படிங்கிறது. எப்படின்னா, மனசை லேசாக்கி யாரை நாம் தேடுறோமோ அவள்கிட்ட கொண்டு போய் வச்சா அவர் சத்குருவை காமிப்பார். ஒரு சமயம் கபீர்தாசர் ஒரு கோவிலுக்கு போயின்னு இருக்கக்கூடிய காலத்தில் ஒரு இன்னொருத்தர் அவரோடைய ரொம்ப அத்தியந்தமான இருக்கக்கூடிய ஒரு சகா வர்றார். சகா வரும்போது அந்த கபீர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறார். நீ இப்போ போயின்றிருக்கியே, போகிற இடத்துல பகவானும் உன்னுடைய குருநாதரும் ஏக காலத்தில் உனக்கு காட்சி கொடுத்தா நீ யாரை நமஸ்காரம் பண்ணுவ அப்படின்னு கேட்குறார். அப்போ கபீர் நம்ம என்ன சொல்லுவோம், சாதாரணமாக பகவானும் குருவும் வந்தால் பகவானை நாம் சேவிப்போம், அதை குருநாதர் பொறுத்துப்பார். அது ஒன்றும் இல்லை, பகவானை அவன் சேவிக்க வேண்டியது, பகவான்கிட்ட அவன் அடைய வேண்டியது, அதுதான் அவனுக்காக தான் நாமளும் பாடுபட்டுருக்கோன்னு இருப்பார். ஆனால் கபீர் சொன்னார், நான் குருநாதர் தான் சேவிப்பேன் அப்படின்னார். அது ஏன் எப்படி அப்படின்னு கேட்டார். குருநாதருங்கிறவர் சாதாரண பூமிக்கு சமமானவர். இப்போ இங்கேருந்து நான் கீழே விழுந்தாலும் பூமிக்கு தான் அவர்
என்னை தாங்க போகிறது, மேலேருந்து விழுந்தாலும் இந்த பூமி தான் தாங்க போகிறது. அப்படி நான் எந்த தப்பு பண்ணி கீழே போனாலும் என்னை தாங்கி மேலே கொண்டு வரக்கூடிய ஒரு குரு தான் ஒன்றும். அதுக்கப்புறமா எந்த பகவானுக்காக நான் ஏங்கின்னு இருக்கேனோ அந்த பகவான் இவர் தானே எனக்கு காமிச்சு கொடுக்கக்கூடியவரும் குருநாதர் தான். ஏன்னா எனக்கு பகவான்கிறது அடையணும்னு ஆசை இருக்க வழிய அவனுக்கு எத்தனை முகம் இருக்கும், எத்தனை கண் இருக்கும், எத்தனை கால் இருக்குங்களாம் எனக்கு தெரியாது. அதைத்தான் வேதம் சொல்லிது, சகஸ்ர சீருஷ புருஷா. அவனுக்கெல்லாம் கணக்கெல்லாம் கிடையாது. சகஸ்ரங்கிறது என்ன சொன்னான்னா எண்ணற்ற அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஒரு வார்த்தையை போட்டான். 1,00,000 பேர் இன்றைக்கி திருவிழாவுக்கு வந்திருந்தா அப்படின்னா எல்லோரும் எண்ணியாக பார்த்தா, நீ கல்யாணத்துக்கெல்லாம் வந்தா ஒரு 1000 பேர் வந்துருப்பா அப்படின்னு 1000 இலையை எண்ணி பார்த்தாளா? இன்றைக்கி எவ்வளோ சாப்பாடு 1000 இலை ஆச்சு அப்படின்னு பார்த்தாளா? இல்லை, அப்படிலாம் பார்க்கல. எண்ணற்ற பேர் வந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி எண்ணற்ற உருவங்கள், எண்ணற்ற பெயர்கள், எண்ணற்ற சக்தி அவங்ககிட்ட இருக்குது. அந்த சக்தியின் வடிவமாக எண்ணற்ற வடிவங்களாக இருக்காம. ஆகையினால அந்த பகவான், எந்த பகவானை நாம் அடையணும்னு நினைக்கிறோமோ அந்த பகவானை காமிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு குரு அப்படிங்கிறதுனால குருவை நமஸ்காரம் பண்ணுவேன். குரு எனக்கு பகவானை காமிச்சு கொடுத்துருவார். ஆனால் பகவான் அவன் கர்ம சாட்சியாக இருப்பானே ஒழிய வேற ஒன்றும் பண்ண மாட்டான். அவன் மேலே அதீதமான பக்தி வச்சேன்னா எனக்கு குருநாதனை காமிச்சு கொடுப்பானே ஒழிய தன்னை சேர்ந்துக்கோன்னு சொல்லிட மாட்டான். அப்போ ஒரு குருநாதர் காமிச்சு கொடுப்பான். ஸோ நேரடியாக குருநாதரே பிடிச்சேன்னா அந்த பகவான்கிட்ட போய் என்னை சேர்த்துருவார். காமிச்செல்லாம் கொடுக்க மாட்டார், சேர்த்துருவார் அப்படின்னார். அதனால தான் கபீர் என்ன சொன்னார்னா, குரு கிருபா அஞ்சன பாயோ மேரே பாயி. குரு அப்படிங்கிற ஒரு கண்மையை நீ தீட்டிக்கோ. இந்த ஊனக்கண்ணுக்கு பகவான் எங்கே இருக்கான்னு தெரியாது. இந்த குருங்கிற அந்த அஞ்சனத்தை கண்மையை நீ தீட்டின்ட்டீன்னா அது ஞான கண்ணாக மாறி உனக்கு பகவானை காமிப்பான். அந்தர ராமா, பாஹிர ராமா, சோபத ராமா, ஜாகத ராமா அப்படின்னு நீ தூங்கும்போதும் முழிச்சின்னு இருக்கும்போதும் வெளியில் இருக்கும்போதும் உள்ளே இருக்கும்போதும் எப்போவுமே உனக்கு அந்த ராமனை காமிப்பார்னு அவர் சொல்கிறார். அவர் மேற்கொண்டு பாடும்போது. அதனால் அந்த எதுக்காக சொல்ல வந்தேன்னா, குரு அப்படிங்கிறவனுடைய ஒரு உயர்வு என்ன அப்படிங்கிறதுக்காகத்தான். அது மட்டும் இல்லை, குரு நேரடியாக பசிக்கிறவனுக்கு சாதம் ஊட்ட மாட்டார், வஸ்திரம் இல்லாதவனுக்கு கட்டி விட மாட்டார். ஆனால் எல்லாத்தையுமே நமக்கு புரிய வச்சு கொடுத்துருவார். அதுதான் அந்த குருவனுடைய வேலை. தன்னுடைய உபதேசங்களால் பண்ணக்கூடியவர். அதனால தான் தத்தாத்திரேயர் என்னம்னா குருஸ்வரூபமாக வந்தார். அவர் கிருத்தயுகத்தில் அவதாரம் பண்ணார். அந்த கிருத்தயுகத்திலேயே நீங்கள் சொல்கிறீங்களே இப்போ திகம்பரா திகம்பரா ஸ்ரீபாத வல்லப திகம்பரா அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை சொல்கிறீங்களே, இந்த ஸ்ரீபாத வல்லவன் தோன்றினது, அவதாரம் பண்ணது கலியுகத்தில் 4வது காலத்தில். ஆனால் இந்த மந்திரம் தோன்றினது கிருத்தயுகத்திலேயே தோன்றிடுது. நாமா முன்னாடி, மனுஷா பின்னாடி. ராமன் பிறந்தப்ப ராமன் அவனுக்கு பேர் வச்சா. ஆனால் அந்த ராமன்னு நாம் பார்க்கக்கூடிய அந்த ஒரு மனுஷன், அந்த தெய்வம் பின்னாடி தான் வந்தது. ஆனால் ராமனுக்கு அந்த பர்டிகுலர் தசரத ராமனுக்கு முன்னாடி ராமாங்கிற நாமன் இருக்கு. அந்த பரசுராமன் ராமன் தான். அவனுக்கு பார்கவன்னு பேர், இன்னொரு பேர் அவனுக்கு பரசுராமன். ஏன்னா பரசு வச்சிருந்ததுனால அவனுக்கு ராமன் தான் பேர். ஆனால் நாமா முன்னாடி. அதே மாதிரி நாமந்தான் பலம் ஜாஸ்தி மனுஷாவை விட. சார் எனக்கு இந்த காரியம் ஆகணும், கவலைப்படாதீங்க சார், நீங்கள் அவர்கிட்ட போங்க, என் பேரை சொல்லுங்க, காரியம் நடக்கும்பா. இது நம்ம சாதாரணமாக லௌகீகமாக பார்க்குறோம். லௌகீகமான காரியத்தை அவனுக்கு அவனுடைய புத்தி சாதுரியத்தினாலே நடப்பிச்சு வைக்கக்கூடியவன் குருநாதன்.
அதனால தான் நான் குருவாக வந்து உபதேசமாக பண்ணுறேன் அப்படின்னா. அந்த உபதேசங்கிறது வந்து எவ்வளவு தூரம் ஒரு ஆழமாக ஒரு மனுஷனை மாற்றக்கூடியதுங்கிறது கலிகாலத்தில் இன்னைய தேதியில் நம்ம பார்த்துட்டுருக்கோம். இதுக்கு மேலே போனால் அதை கொஞ்சம் விரசமாக போயிடும். அதனால் நான் விட்டுடுறேன். இந்த உபதேசங்கள் அப்படிங்கிறது ஒரு மனுஷனை ஆழத்தில் அவனுடைய ஆழத்தில் இருக்கக்கூடியதை வெளியில் கொண்டு வரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தது. அதனால தான் நான் குருநாதனாக வரேன். அப்போ உபதேசங்கள்ங்கிற மூலமாக நான் வந்து அவனுக்கு அறிவுங்கிறத திறந்து வச்சு அந்த பகவான்கிட்ட நான் சேர்த்து விட்றேன் அப்படின்னார். இதைத்தான் இந்த குருநாதர் தத்தாத்திரேயனா அவதாரம் பண்ணதுக்கப்புறம் தான் திருப்பி ஒரு தடவை புத்தாவதாரம்னு பண்ணினார். புத்தாவதாரம்னா நம்ம இந்த புத்தர் கிடையாது. எந்த புத்தர்? லும்பினியில் பிறந்தார அந்த புத்தர் கிடையாது. புத்தாவதாரம்னே ஒன்று பண்ணினார். 24 அவதாரம் மகாவிஷ்ணுவுக்கு மொத்தம். அதில் நமக்கு ரொம்ப பாப்புலராக தெரிஞ்சது 10 அவதாரம். மற்ற அவதாரங்கள்லாம் ஜாஸ்தி தெரியாது. ஆனால் அந்த மாதிரி ஒரு அவதாரத்தில் ஒருத்தர் தான் தத்தாத்திரேயர். அவரே தான் சொல்கிறார், கலியுகத்தில் நிறைய சிரமங்கள்லாம் இருக்கும். அப்போ உபதேசத்தின் மூலமாக நான் அப்பப்போ நான் வந்து அந்தந்த ஏரியாவில் எங்கெங்கே அவளுக்கு உபதேசங்கள் தேவையோ அங்கெல்லாம் பண்ணி அந்த இடத்த நான் சுத்தம் பண்ணுவேங்கும்போது தான் அந்த விதமாக முதல்ல ஆந்திராவில் ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபராக வந்தார். அதற்கு பிறகு அவர் கரஞ்சா அப்படிங்கிற இடத்துல இவர் பிறக்கும் பொழுது சொல்லிகிட்டே பிறக்கிறார், நான் வருவேன், உனக்கே நான் பிறக்கிறேன். அம்மாவுக்கு சொல்கிறார், நானே உனக்கு பிறக்கிறேன், ஆனால் எனக்கு உபநயனம் ஆனவுடனே என்னை விட்டுறணுன்னு கேட்டுட்டு வர்றார். அந்த 2வதாக வரும்பொழுது நரசிம்ம சரஸ்வதிங்கிற பேரோடு வர்றார். அப்போ வரும்போது வாயே பேசல, ஊமையாக இருக்கார். எல்லோரும் நினைக்கிறேன் இந்த குழந்தை ஊமை போல் இருக்குது, பேசாது போல் இருக்குது. அப்படிங்கும் பொழுது ஜாடையிலேயே தனக்கு உபநயனம் பண்ணி வைன்னு கேட்குறேன். அப்போ எல்லாரும் கிண்டல் பண்ணுறா. அம்மானு கூப்பிட்றதுக்கு யோகியதை இல்லை, இவன் எங்கே ஆசத்தியன ரஜசான சூரியனை பார்த்து மந்திரம் சொல்ல போகிறான், இவனுக்கு பூனல் வேறையா அப்படின்னோடனே சில பேர் சொல்கிறா, அவன் பாட்டு போட்டு மேடா, இன்றைக்கி நல்ல சாப்பாடாவது கிடைக்கும், நல்ல பூரி தட்சணை கிடைக்கும், அதையே எங்கே எடுக்கிற அப்படின்னு ஒருத்தர் கேட்குற. அது பிரகாரமாக அவள் வந்து பூனவே போட்டு வைக்கும் பொழுது பூனல் போடுவோடனே அந்த பையன் என்ன பண்ணுறான்னா, பிரம்மச்சாரி பையன் அம்மாக்கிட்ட போய் முதல்ல பிட்சை கேட்கணும், பவதி பிட்சாந்தேகின்னு. அப்படி 3 தடவை கேட்கணுங்கிறது ஒரு ரூல் இருக்குது. அப்போ முதல் தடவை கேட்கும் பொழுது ரிக்வேத மந்திரத்தை சொல்லி கேட்குறான், 2வது தடவை கேட்கும் பொழுது எஜுர்வேத மந்திரத்தை சொல்லி கேட்குறான், 3வது தடவை கேட்கும்போது சாமவேத மந்திரங்களை சொல்லி கேட்குறான். அப்போ தான் அவளுக்கு புரிஞ்சுது, இது வந்து சாதாரண மனுஷ ஜென்மமாக வரலை, இவன் வேறு ஏதோ நமக்கு தெரியல, நம்ம குலத்தில் பிறந்திருக்கான், நம்ம வயிற்றில் பிறந்திருக்கான்னா நாம் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கோம். ஆகையினால தான் எடுத்த உடனே ஏதோ பேச்சுகளெல்லாம் பேசப்படாது, லௌகீகமான பேச்சுகளெல்லாம் வரப்படாதுன்னு எடுத்த உடனே வேதத்தை சொல்கிறதுக்காக பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா இவர் நிறைய லீலைகள்லாம் பண்ணியிருக்கார். அதெல்லாம் ஒரு அது குருச்சரித்திரங்கிறத படித்தா தெரியும். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டால், 2 விதமாக பகவான் வந்து எப்போ அவதாரம் பண்ணுவான். ஒன்று வரும்போது என்ன பண்ணுவான்னா, நேரடியாக அவனாகவே வந்துடுவான். இன்னொன்று புத்திரன்னு சொல்கிறோம் நம்ம இல்லையா, நம்மளோட குழந்தை நம்ம புத்திரன்னு. அவனை எப்படி வேதம் சொல்கிறதுன்னு, ஆத்மாவே புத்திரநாம ஆசி அப்படிங்கிறது. அவனுடைய மனம், அவனுடைய ஆத்மாவே அவனுடைய பிள்ளையாக பிறக்கிறது அப்படிங்கிறது தான் வேதம் சொல்கிறது. யாரோ வந்தது எங்கேயோ இருந்து எப்படியோ பிறக்கலை, அவனுடைய ஆத்மாவே அவனுக்கு பிறக்கிறதுன்னு. அது மாதிரியாக பகவான் என்ன பண்ணுவான்னு கேட்டால், ஒன்றும் நேரடியாக சந்தர்ப்பங்களில் பிறக்கணும். இன்னும் சில சமயங்களில் என்ன பண்ணுவான்னு கேட்டால், தன் சக்தியினுடைய ஒரு பாகத்தை அப்படியே அனுப்பிச்சி வைப்பான். இப்போ நம்ம சொல்கிறோம் கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனான்னு சொல்கிறோம். அதில் புருஷோத்தமன், சங்கரிஷ்ணன் அப்படின்லாம் சில அது வரும். அவனும் பகவான் தான். ஆனால் பகவானுடைய நேரடியான அவதாரம்னால் அந்த சக்திகள் மட்டும் அப்படியே அவதாரங்களாக பண்ணி வரும்.
அப்படி பண்ணும்போது வந்தவர் தான் இந்த நரசிம்ம சரஸ்வதிக்கு அடுத்தாப்பில் வந்தவர் அக்கல்கோட் மகராஜ். அவர் ஆரம்பத்திலேருந்து திகம்பரராகவே தான் இருந்தார். அதே சந்தர்ப்பத்திலேயே இன்னொருத்தராகவும் அவதாரம் பண்ணார் அவர் சாய்பாபா, ஷீரடியில் பண்ணார். இவா 2 பேர் சமகாலத்தவா. ஷீரடிக்கு அக்கல்கோட் மகாராஜும் போயிருக்கார், அங்கேயும் இருந்திருக்கார். அது சாதாரணமாக ஷீரடி சாய்பாபாவுடைய கதையை கொஞ்சம் ஆழ்ந்து படிக்கிறவாளுக்கு தெரியும். அப்படியா இன்றைக்கி சுபதினம் அப்படிங்கிறது அப்படியாப்பட்ட பகவானுடைய அவதாரமாக பூர்ணாவதாரம் இல்லாமல் அவனுடைய சக்தியினுடைய அவதாரமாக வந்தப்போ இந்த குருநாதர் அக்கல்கோட் மகராஜ் அவர் தினத்தில் இந்த அம்மா பாத பூஜை பண்ணணும்னு ஆசைப்பட்டார். இந்த பாத பூஜையெல்லாம் வேண்டாமேமான்னு நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு தட்டின்ண்டே விட்டேன். கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக நான் தட்டின்னு வந்துட்டேன். இன்றைக்கி நான் தெரியாதனா மாட்டின்ட்டேன். சாதாரணமாக சந்நியாசிகள் தான் மார்கசீரிஷ மாதம், அதாவது கார்த்திகை மாதத்தினுடைய தமிழ் பஞ்சாங்கத்து பிரகாரமாக கார்த்திகை மாதத்தினுடைய அமாவாசை தாண்டினா தெலுங்கு பஞ்சாங்க பிரகாரமாக மார்கசீரிஷ மாதம் அப்படின்னுங்கிறோம். தெலுங்கு, கர்நாடகா, மகாராஷ்டிராலாம் வரும். அந்த மார்கசீரிஷ மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் சன்னியாசிகள் மற்றவாள்லாம் தத்தாத்திரேய ஜெயந்தி பண்ணுவாள். எங்கள் குடும்பங்களில் தத்தாத்திரேய ஜெயந்தி வைகாசி மாதம் கிருஷ்ணபக்ஷம் தசமியில் பண்ணுவோம். இது எங்கள் குடும்பத்தினுடைய வழக்கம். அன்றைக்கி நீங்கள்லாம் இந்த மாவிளக்கெல்லாம் போடுறாள் இல்லையா, இந்த மாவிளக்கனுடைய தத்துவம் என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு தமிழ் பாட்டு உண்டு, அது மறந்து போச்சு. மனசை மாவிளக்காக்கி அதில் தன்னுடைய தபஸை நெய்யாக்கி அந்த தபஸில் வரக்கூடிய ஜுவாலையை அதனுடைய ஜுவாலையாக்கி அதை சுவாமிக்கு படைக்கிறது தான் மாவிளக்குங்கிறது ஒரு ஐதீகம் உண்டு. மாவிளக்குன்னா ஏதோ சாதாரணமாக போடுறது, மலையில் போடுறதுங்கிறது இல்லை, தன்னுடைய மனதையே அவனுக்கு கொடுப்பதாக அது அர்த்தம், பாவம். அது அந்த மாதிரி மாவிளக்கு போடுறதுங்கிறது எங்கள் குடும்பங்களையும் வழக்கம் உண்டு. அப்படி ஒரு இந்த கொரோனா பீரியடில் தான் பூஜை பண்ணிவிட்டு பிரசாதம் வாங்கிக்க வாமான்னு கூப்பிட்டேன். சாதாரணமாக உள்ளே வந்தால் வாமான்னு தான் கூப்பிட்டேன்னு விட வேறு எதுவும் கூப்பிட மாட்டேன். அன்னைக்கு என்னை அறியாமல் நான் கூப்பிட்ட வார்த்தை வாமா அப்படின்னு சொல்லிவிட்டு டக்குன்னு வல்லபானந்தமயி வா அப்படின்னு. அப்புறம்தான் யோசித்தேன், வல்லபானந்தமயின்னு சொல்கிறோமே, இது நம்ம பாட்டு ஏதாவது கிறுக்குத்தனமாக சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த வார்த்தைகளுக்கு ஒரு வலு உண்டு. சாதாரண வார்த்தைகளுக்கே வலு இருக்கும்போது இந்த வார்த்தைக்கு ஏகப்பட்ட வலு இருக்கும். நம்ம சொன்னது விளையாட்டாக சொன்னோமா நிஜமாக சொன்னோமா இப்படி பண்ணிட்டோமே அப்படிங்கும்போது அதுக்கப்புறமா அந்த அம்மாவுக்கும் அந்த வல்லபானந்தமயி அப்படிங்கிறது பூர்ண தத்துவ சுவாமியாக காமிச்சு கொடுத்துருக்காரு. நான் அதுக்கப்புறம் சொல்லிட்டேன் இது சரியா அப்படின்னு எங்கள் குருநாதர்கிட்ட போய் கேட்டேன். நான் அவர் சோதித்து பார்த்துட்டு சரியாக தானே இருக்கே நீ பூஜை நேரத்தில் தானே பூஜையும் போது தானே சொல்லியிருக்கே அப்படின்னா நீ ஏன் சொல்லியிருக்க மாட்ட, சாதாரண நேரங்களில் நம்ம எப்படியோ கூப்பிடுவோம் கொள்ளுவோம் பண்ணுவோம், நான் இன்னும் பூஜையை முடிக்கலை, பூஜையை முடிக்கிறதுக்கு முன்னாடி உள்ளே வந்திருக்கா நான் டக்குன்னு சொன்னேன். அப்படிங்கும்போது ஏதோ உனக்கு அந்த நேரத்தில் பகவானுடைய ஒரு ஆக்ஞையாக நீ சொல்லியிருக்க, நீ அதையே அவளுக்கு கொடுத்துரு அப்படிங்கும்பொழுது அதை நம்ம சாதாரணமாக டகார்னு கொடுக்க முடியாது. அப்படிங்கிறதுனால அதுக்கு சில ஹோமங்கள்லாம் உண்டு. அந்த ஹோமங்கள்லாம் பண்ணி அவளுக்கு சுவாமிகள் தான் பண்ணி வச்சார். அந்த ஹோமாதிகள்லாம் பண்ணி அவளுக்கு அந்த நாமகரணமும் இன்றைக்கி பண்ணினோம். அந்த நாமகரணத்துக்கு அப்புறமா அவளுக்கு அந்த தீட்சா நாமமாக
ஸ்ரீ வல்லபானந்தமயி அப்படிங்கிறத பூர்ணமாக அது பிராகிருதமாச்சு. அதுக்கப்புறம்தான் பிராகிருதம் பண்ணணுங்கிற ஒரு முடிவோடு தான் நான் அந்த ஹோமம்லாம் பண்ணிவிடுறேம்மா, அதுக்கப்புறமா நீ வெளியில் பிராகிருதம் பண்ணிக்கலான்னு சொன்னேன். நம்ம அன்னையிலேருந்தே போட்டு பண்ணிகிட்டு இருந்தா. இது பகவானுடைய ஆக்ஞை இன்றைக்கி நடந்தது. எப்போ ஒரு குருநாதரை நம்பினோமோ அப்போ அந்த குருநாதராக நேரில் பண்ணலைன்னாலும் அந்த சப்தம் இருக்கே, அந்த சப்தம் அதனுடைய அதிர்வுகள் அவளுக்கு நல்லதை பண்ணும். நானாக இன்னும் இது வரைக்கும் அந்த கோவிலுக்கு ஒன்றும் பண்ணலை, ஒரு கோவில் ஒரு பிடிச்சப்படியே மண் எடுத்து போடலை, ஒன்றும் பண்ணலை. இந்த அம்மாவை என்னமோ என்ன குருநாதர்னு சொல்லின்னு இருக்கா. அப்படியே எனக்கு ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. ஆளுக்காள் ஏதாவது சொல்லின்னு இருக்கா. ஆனால் தத்தாத்திரேயனா அவளுக்கு சொல்லணும், அதாவது தெய்வம் மனுஷ ரூபேனா அப்படின்னு சொல்கிறது உண்டு. ஏதோ ஒரு ரூபத்தில் பகவான் அவளுக்கு காமிச்சு கொடுப்பார். அது மாதிரி உன் மூலமாக போகட்டும்னு எனக்கு ஆக்கியம் கொடுத்து என்னை இயக்கியிருக்கான். ராமகிருஷ்ண பரமர் சொல்வார், துமி யந்திரி மயி யந்திரா அப்படின்னு. நான் ஒரு யந்திரம், நீ என்னை இயக்குபவள் அப்படின்னு அவர் அந்த பவதாரணிகிட்ட சொல்கிற மாதிரி அவர் ஏதோ ஆட்டி வச்சார். நான் இன்றைக்கி வாயால் சொன்னேன். நம்ம மைக்கிட்ட சொன்னோம்னா அது சொல்கிற மாதிரி அப்படி வச்சுக்கலாம். என்ன அவ்வளோதான். அந்த லவுட் ஸ்பீக்கராக என்னை வச்சு பகவான் அன்றைக்கி கொடுத்தான். அன்றைக்கி சொன்ன அந்த வார்த்தை வல்லபானந்தமயி அப்படின்னு. அதனால் இந்த வல்லபானந்தமயி தான் ஆரம்பித்த காரியத்தை பரிபூர்ணமாக பூர்த்தி பண்ணி, ஒரு ஆரம்பித்த காரம் பரிபூர்ணமாக பூர்த்தியாகிறது நமக்கெல்லாம் வாழ்க்கையில் ஒரு பூர்ணமான ஒரு சம்பவங்களை நடத்தி கொடுக்கணும். இந்த பகவான் நம்மளையும் தன் பக்கம் சேர்த்துண்டு நமக்கு வேணுங்கிறதெல்லாம் பண்ணி கொடுக்கணுங்கிறதா பிரார்த்தனை பண்ணிட்டு, இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு பகவான் கொடுத்துருக்கான். அதுக்காக அவனுக்கும் என்னுடைய கிருத்தஜங்களும். எல்லாருமே வயசானவாளாக இருக்கா, அவளுக்கெல்லாம் என்னோடய நமஸ்காரத்தையும் சொல்லிக்கிறேன். சத்குரு சுவாமினஹ स्वामी समर्थ महाराज श्री स्वामी समर्थ जय जय स्वामी समर्थ श्री स्वामी समर्थ जय जय स्वामी समर्थ। ओम दत्तात्रेयाय विद्महे अत्रिपुत्राय धीमहि तन्नो दत्त प्रचोदयात्। ओम ध्रां दत्तात्रेयाय नमः। काषाय वस्त्रं गरदण्डधारिणं कमण्डलं भस्मकरेञ्चङ्गं चक्रं गतभूषितभूषणाद्यं श्रीपादराजं शरणं प्रपद्ये। ध्वत्पादपद्मात्पितसिद्धवृत्ति ध्वत्पादं भूरुहा युगपदा निश्चलभक्तिरस्तु। दिगंबरा दिगंबरा श्रीपाद श्रीवल्लभ दिगंबरा 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 श्रीचक्र दत्तात्रेय दिगंबरा। ओम श्री अनुसूया सुधाय नमः। ओम दत्ताय नमः। ओम अत्रिपुत्राय नमः। ओम महामुनये नमः। ओम योगीन्द्राय नमः। ओम पुण्यपुरुषाय नमः। ओम देवेशाय नमः। ओम जगदीश्वराय नमः। ओम परमात्मने नमः। ओम परमब्रह्मणे नमः। ओम सदानंदाय नमः। ओम जगद्गुरवे नमः। ओम नित्यतृप्ताय नमः। ओम निर्विघाराय नमः। ओम निर्विकल्पाय नमः। ओम निरंजनाय नमः। ओम गुणात्मकाय नमः। ओम गुणातीताय नमः। ओम ब्रह्मा विष्णु शिवात्मिकाय नमः। ओम नानारूपधराय नमः। ओम नित्याय नमः। ओम शांताय नमः। ओम भान्ताय नमः। ओम कृपानिधये नमः। ओम भक्तप्रियाय नमः। ओम भवहराय नमः।
ओम भगवते नमः। ओम भवनाशनाय नमः। ओम आदिदेवाय नमः। ओम महादेवाय नमः। ओम सर्वेशाय नमः। ओम भुवनेश्वराय नमः। ओम वेदान्तवेद्याय नमः। ओम वराय नमः। ओम विश्वरूपाय नमः। ओम अभ्ययाय नमः। ओम हरये नमः। ओम सच्चिदानन्दाय नमः। ओम सर्वेशाय नमः। ओम योगीशाय नमः। ओम भक्तवत्सलाय नमः। ओम दिगंबराय नमः। ओम दिव्यमूर्तये नमः। ओम दिव्यबूधिविभूषणाय नमः। ओम अनादिसिद्धाय नमः। ओम सुलभाय नमः। ओम भक्तवाञ्छितदायकाय नमः। ओम येघाय नमः। ओम अनेघाय नमः। ओम अविद्याय नमः। ओम निगमागमपण्डिताय नमः। ओम भुक्तिमुक्तिप्रदात्रे नमः। ओम कार्तवीर्यवरप्रदाय नमः। ओम शाश्वताङ्गाय नमः। ओम विश्वात्मने नमः। ओम विश्वदात्मने नमः। ओम विश्वदोमुखाय नमः। ओम सर्वेश्वराय नमः। ओम सदादृष्टाय नमः। ओम सर्वमङ्गलदायकाय नमः। ओम निष्कलङ्काय नमः। ओम निराभासाय नमः। ओम निर्विकल्पाय नमः। ओम निराश्रयाय नमः। ओम पुरुषोत्तमाय नमः। ओम लोकनाथाय नमः। ओम पुराणपुरुषाय नमः। ओम अनघाय नमः। ओम अभारमहिम्ने नमः। ओम अनन्दाय नमः। ओम आभ्यन्तरहिताकृतये नमः। ओम संसारवनदवाग्ने नमः। ओम भवसागरधारकाय नमः। ओम श्रीनिवासाय नमः। ओम विशालाक्षाय नमः। ओम क्षीराब्धिशयनाय नमः। ओम अच्युताय नमः। ओम सर्वभावक्षयकराय नमः। ओम भावद्रय निवारणाय नमः। ओम लोकेशाय नमः। ओम सर्वभूतेशाय नमः। ओम व्यापकाय नमः। ओम करुणामयाय नमः। ओम ब्रह्मादिवन्दितपदाय नमः। ओम मुनिवन्ध्याय नमः। ओम स्तुतिप्रियाय नमः। ओम नामरूपक्रियातीताय नमः। ओम निष्प्ररूपाय नमः। ओम निर्मलात्मकाय नमः। ओम मायाधीशाय नमः। ओम महात्मने नमः। ओम महादेवाय नमः। ओम महेश्वराय नमः। ओम व्याघ्रशर्माम्बरधराय नमः। ओम नागकुण्डलभूषणाय नमः। ओम सर्वलक्षणसम्पूर्णाय नमः। ओम सर्वसिद्धिप्रदायकाय नमः। ओम सर्वज्ञाय नमः। ओम करुणासिन्धवे नमः। ओम सर्पहाराय नमः। ओम सदाशिवाय नमः। ओम सह्याद्रिवासाय नमः। ओम सर्वात्मने नमः। ओम भवबन्धविमोचनाय नमः। ओम विश्वम्भराय नमः। ओम विश्वनाथाय नमः। ओम जगन्नाथाय नमः। ओम जगत्प्रभवे नमः। ओम निर्वपुषे नमः। ओम सकलाश्रयाय नमः। ओम शोकदुःखहराय नमः। ओम भोगमोक्षफलप्रदाय नमः। ओम सुप्रसन्नाय नमः। ओम सूक्ष्माय नमः। ओम आगमाभायशून्याय नमः। ओम सदानन्दाय नमः। ओम सदाङ्गदये नमः। ओम अकृदाय नमः। ओम सुहृदाय नमः। ओम कृतकर्मणे नमः। ओम भेद्रयहराय नमः। ओम देहत्रयनिवृगताय नमः। ओम सर्वकामाय नमः। ओम अत्रीपुत्राय नमः। ओम श्री अनुसूयासूनवे नमः। ओम दत्ताय नमः। ओम देवदत्ताय नमः। ओम ब्रह्मदत्ताय नमः। ओम शिवदत्ताय नमः। ओम सर्वेश्वराय नमः। ओम श्रीपादश्रीवल्लभाय नमः। ओम श्री नृसिंहसरस्वती स्वामिने नमः। ओम श्री अक्कलकोट महाराज स्वामी समर्थाय नमः। ओम श्री माणिक्यप्रभवे नमः। ओम श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथाय नमः। ओम श्री दत्तात्रेय परब्रह्मणे नमः। ओम दत्तात्रेयाय विद्महे अत्रीपुत्राय धीमहि तन्नो दत्त प्रचोदयात्। ओम दिगंबरा दिगंबरा श्रीपाद श्रीवल्लभ दिगंबरा। ओम श्रीमदानंद श्री विभूषित अप्पल लक्ष्मी नृसिंहराज। जय विजयी भव दिग्विजयी भव श्रीमदखंड श्री विजयी भव। श्री विद्याधरी राधा सुरेखा श्रीराघीधर श्रीपादा। जय विजयी भव दिग्विजयी भव श्रीमदखंड श्री विजयी भव। माता सुमती वात्सल्यामृत परिभूषित जय श्रीपादा। जय विजयी भव दिग्विजयी भव श्रीमदखंड श्री विजयी भव। सत्य ऋषीश्वर दुहितानंदन पापनार्यणत श्रीचरण। जय विजयी भव दिग्विजयी भव श्रीमदखंड श्री विजयी भव। सवितृघाटक चयन पुण्यबल भरद्वाज ऋषि गोत्र संभव। जय विजयी भव दिग्विजयी भव श्रीमदखंड श्री विजयी भव। ध्वजोपाति देव लक्ष्मी गण संख्या बोधित श्रीचरण। जय विजयी भव दिग्विजयी भव श्रीमदखंड श्री विजयी भव। पुण्यरूपिणी राजमाम्ब सुत गर्भ पुण्यबल संजाता।
भव दिग्विजयी भव श्रीमदगण्डा श्रीविजयी भव सुमती नन्दन नरहरि नन्दन दत्त देव प्रभु श्रीपादा जय विजयी भव दिग्विजयी भव श्रीमदगण्डा श्रीविजयी भव पीठिकापुरा नित्यविहारा मधुमति दत्ता मङ्गलरूपा जय विजयी भव दिग्विजयी भव श्रीमदगण्डा श्रीविजयी भव श्रीपादराजं शरणं प्रपद्ये श्रीपादराजं शरणं प्रपद्ये श्रीपादराजं शरणं प्रपद्ये जय जय श्री श्रीपाद श्रीवल्लभ कृपाकटाक्षं परिपूर्णं भवतु सकलं भवतु सदा भवतु। ॐ श्रीपाद श्रीवल्लभध्वं सदैव श्रीदत्तास्मान् भाहि देवादिदेव भावग्राह्यक्लेशहारिं सुकीर्ते घोरात्कष्टादुद्धरास्मान् नमस्ते ध्वं नो मादाध्वं विदाध्वो दिवस्त्वं राधायोगक्षेमगुरुत्वं त्वं सर्वस्वं नो प्रभो विश्वमूर्ते घोरात्कष्टादुद्धरास्मान् नमस्ते भावं भावं व्याधिमादिं च दैन्यं भीतिं क्लेशं त्वं परास्तुर्वदैन्यं दादारं नो वीक्ष्य ईशास्तचूर्ते घोरात्कष्टादुद्धरास्मान् नमस्ते नान्यस्राधानादिलादानवर्धादुद्धो देवध्वं शरण्योगहर्ता पूर्वाग्रे अनुग्रहं पूर्णराते घोरात्कष्टादुद्धरास्मान् नमस्ते धर्मे प्रीतिं सन्मतिं देवभक्तिं सत्सङ्गाप्तिं देहि भुक्तिं च मुक्तिं भावासक्तिं च अखिलानन्दमूर्ते घोरात्कष्टादुद्धरास्मान् नमस्ते इति श्री वासुदेवानंद सरस्वती स्वामिन् श्री घोरकष्टोद्धारण स्तोत्रं संपूर्णम् अवधूत चिंतन श्री गुरुदेव दत्त अवधूत चिंतन श्री गुरुदेव दत्त अवधूत चिंतन श्री गुरुदेव दत्त। விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.